இன்ஸ்டாகிராம்ல இன்ஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்திருக்குது. அந்த ஃபீச்சரை வந்து யூஸ் பண்றதுக்கு இன்ஸ்டாகிராமே பாத்தீங்கன்னா வந்து இன்ஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்புமே பாத்தீங்கன்னா வந்து விட்டுருக்காங்க. இப்போ இந்த வீடியோல அந்த ஆப் அந்த ஃபீச்சர் பத்தி தான் கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போலாம். இன்ஸ்டான்ஸ் அப்படின்ற இந்த ஒரு ஃபீச்சரை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேரெக்டாகவே இன்ஸ்டாகிராம்லேயே வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ஆப்புமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் வந்து விட்டுருக்குறாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டான்ஸ் அப்படின்ற இந்த ஆப்பு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த ஆப்பில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதே ப்ரொசீஜர் தான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம வந்து யூஸ் பண்ணோம். அது எப்படின்றத நான் லாஸ்ட்டாக வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே உங்கள் மொபைலில் நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமை கொண்டு வந்து வச்சுருக்கீங்களோ அது வந்து ஷோ ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டை வந்து சைன் அப் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கீழே சுவிட்ச் அக்கௌண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் எல்லாமே வந்து ஷோ ஆகும். அதில் எந்த அக்கௌண்ட்டை நீங்கள் இந்த இன்ஸ்டன்ட் ஆப்பில் வந்து லாகின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். அப்படி வந்து நீங்கள் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணுற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா கீழே வந்து யூஸ் அனதர் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி உங்களோட அக்கௌண்ட்டை நீங்கள் இந்த இன்ஸ்டான்ஸ் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆப்பில் நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வந்துருக்கும். எடுத்தோடனே பர்மிஷன் எல்லாமே கேட்கும். அதெல்லாமே நீங்கள் அக்செப்ட் பண்ணிடணும். அக்செப்ட் பண்ணிட்டு கீழே ட்ரை இட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே ஆப்பில் எடுத்தோடனே இந்த மாதிரி கேமரா தான் வந்து வரும். ஸோ ஃபஸ்ட்டு இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போது நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ அப்பப்போ எடுத்து நம்ம வந்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து நம்ம போட முடியும். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டான்ஸ் அப்படின்ற இந்த ஒரு ஃபீச்சரு. இந்த மாதிரி நம்ம ஃபோட்டோ எடுத்து நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸ்னாப் சாட்லலாம் நம்ம எப்படி வந்து ஸ்னாப் வந்து போடுவோமோ அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் இந்த இன்ஸ்டான்ஸ் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்துருக்குறாங்க. அதில் நம்ம வந்து அப்பப்போ எப்பப்போல்லாம் நமக்கு ஃபோட்டோ போடணும்னு நினைக்கிறோமோ அதில் வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்து நம்ம வந்து போஸ்ட் போட்டுக்க முடியும். அது பார்த்தீங்கன்னா யாருக்கு வந்து தெரியும் அப்படின்றத நம்ம மெயினாக தெரிஞ்சுக்கணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து ஃப்ரெண்ட்ஸில் வந்து ஃபாலோ யூர்ஸ் யூ ஃபாலோ பேக் அப்படின்ற உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதாவது எப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒருத்தவங்களை ஃபாலோ பண்ணியிருக்கணும், அவங்க வந்து உங்களையும் ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் போட்டிருக்கக்கூடிய அந்த இன்ஸ்டன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். அதே மாதிரி அவங்க போட்டிருக்கக்கூடிய இன்ஸ்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணலாம். அவங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியாக்ட் பண்ண முடியும். ஸோ யார் யார் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் நீங்கள் போடுற அந்த இன்ஸ்டன்ஸ் வந்து தெரியும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்கள மட்டும் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற அந்த இன்ஸ்டன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து போஸ்ட் வந்து ஆகிடும். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 4 பட்டன் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எடுத்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே போஸ்ட் ஆகிடுக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா வந்து யாராச்சும் அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்கிறது வந்து ஷோ ஆகும். அது மெசேஜ் அனுப்பியிருந்தாங்கனாலும் மெசேஜுமே இங்கே வந்து ஷோ ஆகும். அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ நீங்கள் வந்து உங்களோட கேலரியில் சேவ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு சேவ் டு கேமரா ரோல்னு கொடுத்துட்டிங்கன்னா கேலரியில் பார்த்தீங்கன்னா அது வந்து சேவ் ஆகிடும். இல்லை இந்த இன்ஸ்டன்ட்டை நீங்கள் டெலிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கேயே டெலிட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் எப்போ வேணாலுமே பார்த்தீங்கன்னா அது டெலிட்டுமே வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து இந்த இன்ஸ்டன்ஸில் வந்து ஃபோட்டோ வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா அது எப்படி உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்லேயே பார்த்தீங்கன்னா மேலே இந்த மாதிரி வந்து நோட்டிஃபை ஆகும் 1 அப்படின்னு போட்டு ஃபோட்டோ வந்து காட்டும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ என்ன அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் அதுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணிக்கலாம். டேரெக்டாக நீங்கள் அவங்களுக்கு மெசேஜுமே பார்த்தீங்கன்னா வந்து பண்ணிக்க முடியும். இந்த இன்ஸ்டன்ஸ் அப்படின்ற இந்த ஒரு ஃபியூச்சருக்காகவே இந்த ஆப் பார்த்தீங்கன்னா வந்துருக்குது. ஆனால் இந்த ஆப் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு ஃபியூச்சரை வந்து யூஸ் பண்ண முடியும். இன்ஸ்டாகிராம் ஆப்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூச்சர் வந்து இருக்கும். டேரெக்டாக நம்ம அங்கேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூச்சரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு வந்து பிடிக்கல அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அந்த இன்ஸ்டன்ட் ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஃபியூச்சர் யூஸ் பண்ணலாம். அது உங்களுக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இன்ஸ்டாகிராம்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூச்சரை வந்து யூஸ் பண்ணலாம். சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஃபியூச்சருக்காக பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஆப் விட்ருக்காங்க. அந்த ஆப் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஆப்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா மெசேஜ் ஐக்கான் சென்டராக இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கனாலே இந்த மாதிரி ப்ளஸ் ஐக்கான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து
போஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டன்ட்டில் வந்து போட்டுக்க முடியும். அண்ட் அதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அதில் வந்து போட்டிருந்தாங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு வந்து இங்கேயே கீழே ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதை பார்த்து ரியாக்ட் பண்ணிக்கலாம். மெசேஜ் அனுப்புனா அதை பார்த்து நீங்கள் வந்து மெசேஜுமே பண்ணிக்க முடியும். ஸோ இப்போது இந்த வீடியோ மூலியமாக இன்ஸ்டாகிராமில் வந்துருக்கக்கூடிய இந்த இன்ஸ்டன்ட் அப்படின்ற இருக்கக்கூடிய இந்த ஃபியூச்சரை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. அந்த இன்ஸ்டன்ட் ஆப்பை பற்றியுமே டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.